மக்களே, அதாவது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ முடி முளைச்சிருச்சு. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முடி மொட்டை அடித்ததாருன்னா, அது மட்டும் இல்லாமல் ஆடி 18 அன்னைக்கு எடுத்தது. கடந்த ஆடி 18 அன்னைக்கு எடுத்து இன்றைக்கி ஆடி முடிஞ்சு ஆவணி முடிஞ்சு புரட்டாசி ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட மறந்துட்டேன். சத்தியமாக செல்லில் இருந்தே நான் மறந்து போயிட்டேன் மக்களே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் ஆகி போச்சு. ஸோ அந்த காரணத்தினால தான் இப்போ நான் உங்களுக்காக இந்த இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணி உங்களுக்காக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் ஃபேமிலி விளாக்கு, குக்கிங் விளாக்கு, அதுவும் இல்லாமல் நாட்டுக்கோழி தொட்டியில் குழம்பு பிடிக்கிறது, அருமையான விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது. மறக்காமல் அந்த லைக்கு, சப்ஸ்கிரைப், ஷேர்லாம் பண்ணி விட்டுட்டு வீடியோ கண்டினியூட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க மக்களே. நன்றி, வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஹாப்பி ஆடி 18. வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு கேசவன் யூடியூப் சேனல். மக்களே, இன்னைக்கு வந்து ஆடி 18. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலங்கத்தில் எங்கள் பாருங்க வாசல்லாம் தொளிச்சுட்டு கூட்டியாச்சு, வீடு வலிச்சு விட்டாச்சு, குளிச்சாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வெங்காயம் தக்காளிலாம் வாங்கி வந்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன இன்னைக்கு பண்ண போகிறோம்? கோயிலுக்கு போய் அதை சாப்பிட்றோமா? தொடன் டொய் அங்கே கட்டியிருக்கு பார்த்தீங்களா, அந்த சேவல் தான் இன்றைக்கி நம்மளுக்கு விருந்து. சரிங்களா, பார்க்குறான் பயப்புள்ள. அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடசல் போட போகிறோம். சரிங்களா, என்னப்பா அடச போடுறேன்னு கேட்டீங்க அப்படின்னா, கொங்கு பகுதியில், கொங்கு நாட்டில் கோழி அறுக்கிறது, அதான் சாமி கொண்டு போயிட்டு கிடா வெட்டுறதெல்லாம் சொல்கிறோம்ல, மேக்ஸிமம் கோழி இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அடச போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ சாமி கொண்டு போய் அடச போடுறது அப்படின்றது அப்படி தான், சாமி கொண்டு சேவல் எடுத்தாலே அடச போடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி, ஓகேங்க மக்களே. அதாவது எந்த சாமிக்கு அப்படின்னா நாகர். சரிங்களா, அதாவது பாம்பு இருக்குமில்ல, புத்துக்கண் இருக்குமில்ல, நம்ம ஏரியா வாக்கியாக்கரையில் ஒரு கோயில் இருக்குது. ஸோ புத்துக்கண்ணுக்கு போய் கோழி எடுக்க போகிறோம், சேவல் எடுக்க போகிறோம். அறுத்து கொண்டாந்து வீட்டில் ஆடி 18க்கு ஜம்முன்னு சமைச்சு கும்முன்னு சாப்பிட போகிறோம். பழமையான சேவலுங்குது, கிட்டத்தட்ட வந்து ரெண்டு வருஷம் பழமையானது. ஸோ நல்லா கறியெல்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாகர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தொல்குடியில் நாகர் அப்படிங்கிறது ரொம்ப பழமையான ஒரு குடிகள்னு சொல்லுவாங்க. இந்த வேல்பாரி கதையிலெல்லாம் படிச்சிங்கன்னா கூட அந்த நாகர் இனத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசந்தீண்டுனாலும் கூட அது மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. ஸோ எனக்கு என்னமா காலையில் குளிச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம நாகருக்கு சேவல் இருக்கிறோன்னு சொல்லி கொண்டு போய் இருக்கிறோமே, இது வந்து அப்படின்னா நம்ம வந்து பழமை தொட்டு தொன்று இதெல்லாம் வந்து வழக்கத்தில் இருக்கும் போல் அப்படிங்கிற எனக்கு ஒரு எண்ண ஓட்டங்கள் ஓடிட்டு இருந்துச்சுங்க. ஸோ இந்த வேல்பாரி கதையெல்லாம் படிச்சிங்கன்னா அதெல்லாம் வரும். அப்புறம் நாகர் இனத்தோர்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும், நிறைய இருக்குதுங்க மக்களே. சரி, ஓகே, அடுத்த கட்டமாக சரி இதாம போகலாமா? ஓகே மக்களே, வாங்க போகலாம். அடுத்து தாய்க்குளம் ரெடி, டேடி ரெடி, எல்லாம் குளிச்சாச்சு. காலங்கத்தாலேயே ஆடி 18 நாளே இப்படித்தான். என்ன இந்த வருஷம் வந்து ட்ரெஸ் எடுக்கலை, வருஷம் ட்ரெஸ் எடுப்போம். வாங்க, பொங்கலுக்கும் ட்ரெஸ் எடுக்க மாட்டாங்க, ஆடி 18க்கு தீபாவளிக்கும் ட்ரெஸ் எடுப்போம். இது நம்ம ஏரியா வழக்கம் அப்படித்தான். சரிங்களா, ஆனால் இந்த டைம் ட்ரெஸ் எடுக்கல, பூத்தம் எடுக்கல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சரி வாங்க. எப்படி வரும்? 3 கிலோ வரும் மக்களே. மேலே வருமா? 3 கிலோ வரும். 2 வருஷம் இருக்குமா? 2 வருஷம் பழமையான சேவலுங்க. சரி போலாமா? ஓகே, இந்த பல்லவி மட்டும் குளிக்கல, பல்லவி கையல். சரி, குளிச்சு ரெடியாக இருங்க, நாங்கள் சேவலை எடுத்துட்டு வந்துடுறோம். போலாமா தவணே? இங்கே வச்சு சொல்லு, போல மக்களையும் சொல்லு. அது முடியாது. ஓகே அவ்வளோதான், கிளம்பியாச்சு. காலையில் சாப்பாட்டுக்கு இட்லி சாம்பார். சாம்பார்னா அது இட்லி சாம்பார், குருமா. போலாமா? நானு, அம்மா, அப்பா, தவன் இங்கே உட்காந்துருக்கான், அது ஸ்டாண்டில் வச்சிருக்கிறேன் மக்கள். ஓகே மக்களை, கிளம்பியாச்சு. தவனே பசிக்குதா? சரி போகலாம், போயிட்டு வந்து சாப்பிட்லாம். மக்களே பார்த்தீங்களா, வரும்போது அப்படியே அந்த வண்டியில் வர ஷார்ட்ஸ்லாம் காமிச்சிருப்பேன். இப்போவும் வந்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாக்கியாக்கரையிலே போயிட்டு இருக்கிறோமுங்க. எல்பிபி பவானி சேகர், லோயர் பவானி இருக்குல்லங்க, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பவானி சேகர் டேம்லேருந்து வரக்கூடிய வாய்க்கால் கரையிலே போயிட்டு இருக்கோம். இங்கே தான் வந்து அந்த புற்றுக்கண் இருக்குது, அதுக்காக நம்ம போயிட்டுருக்குறோம். எஸ், முதல்ல வந்து புத்துக்கண்ணு தனியாக இருந்ததுங்க மக்களே. அப்புறம் அப்படியே டெவலப்பாக கோயிலெலாம் கட்டி நீட்டாக கட்டிட்டாங்க. ஃபைனலி வந்தாச்சு. தெரியுதா, கடையெல்லாம் போட்டிருக்காங்க வேறு. ஓகே மக்களே, ஃபைனலி வந்தாச்சு. இன்ஜின் ஓடிட்டு இருக்குது உள்ள. அதான் இன்ஜின்னா கிணத்துக்கு ஓட்டுவாங்கல்லங்க, டீசல் இன்ஜின், அது ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பாருங்க, ஆட்டோவிலாம் வந்திருக்காங்க. தவனே போலாமா? இது வந்து மகாமுனி சாமிங்க, தெரியுதுங்களா, செமையாக இருக்குது. இங்கே தான் கோழியெல்லாம் அறுத்துருக்காங்க. இது சாமிக்கு அறுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே மக்களே. கொட்டுமா மக்கள்? அடுத்து பாருங்கள், நாகருக்கு வந்து மஞ்சத்தூள்.
ஓகே மக்களே, ஃபைனலி இதை பாருங்க. இதை வந்து உள்ளதா புத்துக்கண்ணு, முருகனை வச்சிருக்காங்க, அப்புறம் அம்மன் சிலை வச்சிருக்காங்க, விநாயகர் சிலை. இதெல்லாம் புதுசாக இருக்குது. முதல்ல வந்து புத்துக்கண்ணு மட்டும்தான் இருந்துச்சு. ஃபுல்லாக கோயில் டெவலப் பண்ணிட்டாங்க, பாடமெல்லாம் போடுறாங்க. சரி ஓகே மக்களே, அடுத்து பூஜை பண்ணிட்டு சேவலை இருக்கலாம். தேங்காய் அருமையாக உடஞ்சிருச்சு. ஓகே மக்கள், சிறப்பாக தரிசனம் பண்ணியாச்சு. மக்களே, ஏமாவது ஒரே ஒரு புத்துக்கண்ணு மட்டும் இருந்தது. ஒரு சிங்கிள் புத்துக்கண்ணு தான் இருந்ததுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கோயிலை கட்டி இங்கே வருங்க. இந்த பக்கம் வந்து முருகன், நாகேஸ்வரி, அந்த அம்மன் வந்து நாகேஸ்வரி அம்மனை, அப்புறம் அதான் அந்த உள்ள எல்லாம் அட்டையெல்லாம் போட்டு, அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியசாமி, கொல்லிமலை மாசி பெரியசாமி, அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகாமுனிங்க. எல்லா தெய்வங்களும் கொண்டுட்டாங்க, சிறப்பாக பண்ணிட்டாங்க. எப்படியோ இந்த கோயில் எப்படியே மாறிடுச்சு, காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறுது. மக்களே, அடுத்து பாருங்கள், கொல்லிமலை மாசி பெரிய சாமிங்க. அடுத்து அதை கும்பிட்டாச்சு. நம்ம ஆளை வந்து எடுத்துக்கோணுமாம்மா. நின்னா ஃபேன் வாங்கி தருவேன். சரி வா 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 வா. ஓகே மக்களே, வாங்கியாச்சு. இந்தா போலாம் போ. அடுத்து இங்கே பாருங்க மக்களே, இது வந்து மகாமணி. அதான் அப்படியே காமிச்சேன்ல. அவ்வளோதான் மக்களே, கோழியாக இருக்க போகிறோம். அறுக்கிற பூசாரி ரெடியாக இருக்கிறாரு. அறுத்தரலாமா? நல்லா வச்சிருக்கோம். என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? சரிங்க மக்களே, அவ்வளவுதான். கோழி அறுத்தாச்சு. நெக்ஸ்ட் தலை எடுமா. தலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வம்சாவளியினர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலை வந்து கொடுக்க மாட்டோமுங்க, தலை வந்து எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ அந்த காலத்தினால தலை எடுத்தாச்சு. ஓகே போலாமா? சரி ஓகே மக்களே, அவ்வளோதான். எல்லாம் கோழியெல்லாம் அறுத்தாச்சு. எல்லாம் பிளட்டெல்லாம் கழுவிட்டு கிளம்பலாம். அங்கே பாருங்க, கிடா வெட்டி சாப்பாடு ஓடுற அளவுக்கெல்லாம் பந்திக்கு லேப்கள் முதல் கொண்டு போட்டு வச்சிருக்காங்க. ஒரு நாள் நம்ம காய்ஸோட வந்து ஒரு கிடா ஒன்று கொண்டாந்து ஒரு 10-20 சப்ஸ்கிரைபர் கூட்டாங்க. ஜம்மு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் மக்கள், கண்டிப்பாக பண்ணலாம். சரி ரைட்டு, அவ்வளோ கிளம்பலாமே. பயங்கரமாக இருக்காது. சுத்துற மாதிரி வையா, சுத்துதா? ஓகே ஓகே மக்களே, கிளம்பியாச்சு. இங்கே பாருங்களா, வாழை வரும்போது ஒரு வழி, போகும்போது ஒரு வழி. அதான் சுத்துதா? A few moments later. மக்களே, அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே 4 இட்லி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குருமா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி வைப்போம்லங்க, தக்காளியெலாம் வணக்கி சோம்பு தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி வைக்கிறது. இது ஒரு நாள் வீடியோ பண்ணிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை, சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த கேப்பில் வந்து பல்லை வந்து இந்த வேலையை செஞ்சு வச்சுருக்கிறாப்புல. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் இருக்குல்லங்க, அதெல்லாம் இது பண்ணி மிளகுச்சாந்து அரைக்கிறதுக்கு, கொத்தமல்லி பொடி, வரமிளகா, இஞ்சி, பூண்டு, சோம்பு, பட்டை, கசகசா, கிராம்பு இதெல்லாம் போட்டு வறுக்கிறதுங்க. நல்லா இருக்காது தான் மிளகுச்சாந்து. சரி வாங்க மக்களே, சாப்பிட்லாம். ஓகே தவணை, ஆடி 18 கொண்டாடும் விதமாக காலங்காத்தால் இட்லி எல்லாம் இப்போ தான் டெய்லி சாப்பிட்ற உணவு மக்களே. அந்த காலத்தில் இந்தா அப்புறம் போட்டுரு, அப்போ தான் விளையாட விடுவேன். உங்கப்பா திங்க மாட்டேங்கிறம்மா கொடு. என்ன சொன்ன நீ சாப்பிட்றேன்னு சொன்னீல, இந்த சாப்பிடு. அந்த காலத்தில் இந்த மாதிரி நோம்பி நொடினா மட்டும்தான் மக்கள் இட்லி ஆக்காட்டு. இந்த மாதிரி நோம்பி நொடினா மட்டும்தான் அந்த காலத்தில் இட்லி போடுவாங்களாமா. இப்போ தான் ரெகுலராக உணவாகி போச்சு. இதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்க. என்னைக்காவது சொன்னால் இட்லி தோசையெல்லாம் சாப்பிட்லாம். ஆனால் டெய்லி நைட்டும் காலையில் இட்லியை போட்டு உங்கள் வீட்டுக்காரர வீட்டில் இருக்கிறவங்களையெல்லாம் வந்து கொள்ளாதீங்க மக்கள், தயவு செஞ்சு. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். அதனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் இட்லி சுடுங்க, சாப்பிடுங்க. அப்போ தான் அந்த இட்லி தோசை மேலே ஒரு விருப்பம் இருக்குது. ஆனால் சில பேர் இருக்கிறாங்க தோசை வெறியர்கள், டெய்லியும் தோசை சாப்பிட்றது. எனிவே அருமையாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்கு. டாடி சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. முன்னெல்லாம் ஆடி 18க்கு குளிச்சுட்டு பிள்ளையார் கோயிலுக்கு அரும்புல்லு தண்ணி கொண்டு போய் அரும்புல்லோட தண்ணி கொண்டு போய் அரும்புல் போட்டு சாமி கும்பிட்டு வந்ததே 18க்கு சாப்பிடுவாங்க. ஆமா, அது இப்போ பண்ணுவாங்க. ஊருக்கால் இருக்கிறவங்க பண்ணுவாங்க, நம்ம காட்டுக்கால் இருக்கிறதுனால பண்றது இல்லை. ஆமா மக்களே, அடுத்த கட்டமா வந்து சேவலை வாட்டுறோம். கொஞ்சம் சேவல் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட் காமிமா. இருங்க அப்புறம் நீ ஏன்னா இப்படி வாட்டினா நல்லா வாட்டலாம். சேவலை பொசிச்சாச்சுங்க.
மக்கள்ஸே அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்குமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி நம்மளே வந்து வெட்டுவோம் சரிங்களா, கறியை வெட்டுவோம். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பண்ண போதில்லை. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா சேவை ரொம்ப பெருசு, 2 ஒரு சேவை ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதை வந்து போட்டு வெட்டிட்டு இருக்கிற கடுப்பாக இருக்கும். நோபினாலாம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். ஸோ அதனால வந்து கடை கொண்டு கொடுத்து வெட்டிலாம் இருந்தாலும்ட்டு ஸோ கிளம்பியாச்சு. கடை போயிட்டு என்ன வேணுந்தாச்சா மக்கள் எடுத்து பாருங்க. ஆடி 18 ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுக்கால் இருக்கு. அப்புறம் இது ஆட்டுக்காலா? எதுக்கு எத்தனை ஆட்டுக்காலு? 3 ஆட்டுக்கால் 12 காலு கீழே 1 கிலோ கறியா? 1/2 கிலோ கறி. சேவல் இல்லாமல் இதெல்லாம் வாங்கி வந்திருக்காங்க. ஓகே மக்கள், அடுத்த கட்டமாக சேவலை கொண்டாந்தாச்சு. அண்ணங்கிட்ட கொடுத்தாச்சு. அண்ணன் வந்து மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு வியாபாரம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ம் வாங்கிட்டு வந்துட்டுனப்பா. தவர் இந்த கொண்டு அம்மாட்ட கொடு பாயாசம் வைக்கிறதுக்கு. இன்னும் நிம்படி 2 போடும் அப்போ நிறைய வரும். ஒரு டைம் அலசிக்கலாம். அது கொஞ்சம் நிறைய வச்சுட்டு இருந்தது. ஓகே மக்களே, அடுத்த கட்டமாக கறி வந்து ஒரு டைம் அலாசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அலாசினதுக்காக தாய்க்குள்ளார சண்டை கட்டுச்சு. ஏன்னா யூஸ்வலாக வந்து நம்ம வீட்டில் கறியெல்லாம் வெட்டினோம் அப்படின்னா நீட்டாக தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணி வெட்டிடுவோமா. அதில் வந்து மாதிரி அலாச மாட்டேன். அலாசின டேஸ்ட்டு போயிட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. உண்மைதான். ஆனால் கறிக்கடையில் ஒருத்தங்காட்டி அங்கே நிறைய அங்கே ஆடு இதெல்லாம் இருக்கிறங்காட்டி ரொம்ப வச்சுச்சு. அதனால் ஒரு டைம் அலாசி வச்சு சரி ரைட்டு. அடுத்தது அடுப்பத்தை வச்சு இந்த சுத்தமான நாடிச்சு கடலை எண்ணெய் உள்ள ஊற்றியாச்சு. வாங்க பார்க்கலாம். ஸோ பாருங்கள் மக்களே, தெரியுதா வித்தியாசம்? இதுக்கு மாதிரி நல்லா ரெட்டிஸாக இருந்திருக்கும். இப்போ பாருங்கள் நீட்டாக அலசியாச்சு. ஓகே போடலாமா? அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கறிவேப்பிலையும் வெங்காயத்தையும் போட்டாச்சு. பெரிய வெங்காயத்தையும் போட்டாச்சு சரிங்களா. ஏன்னா சின்ன வெங்காயம் எல்லாமே மிளகு சாந்தில் அரைச்சிருக்கு. அந்த மிளகு சாந்து இங்கே இருக்குது. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், கறி வந்து வெட்டி கொடுத்தாங்க இல்லைங்க, நம்ம வந்து தீச்சிட்டு கொண்டு போயிட்டோம் ஓகேங்களா. பொங்கலா போச்சு தீச்சு வாட்டி கொண்டு போயிட்டோம். அதை மஞ்சப்பொடி போட்டு கழுவி குடல் எடுத்து வெட்டி கொடுக்கறதுக்கு ஒரு 3 கிலோவுக்கு மேலே வரும் கறி. 70 ரூபா தான் வாங்கினாரு. சூப்பர்ல. ரைட் ஓகே. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கறியை வந்து எடுத்து ஒரு குண்டாவில் வச்சு தட்டில் வச்சு கொட்ட போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அலாசின தண்ணி உள்ள நிறைய இருக்குது. அதனால கொட்டலாமா? கிட்டத்தட்ட உள்ளே கொட்டினது ஒரு 1.5 கிலோ வரும்னு நினைக்கிறேம்மா. அது 1.5 கிலோ வரும். இது எவ்வளோ வரும்? இது ஒரு 1.5 கிலோ எடுத்து வை. இது 1 கிலோ வரும். 2.5 கிலோ ஆச்சு சரிங்களா. இப்போ வேற வந்துட்டான்டா இடையில. சுடுதான் சூடு வாங்கினா தாண்டா கேட்டாரு பேடி. 2.5 3.5 கிலோ வருமோ? வரு தாரு ஏங்க கறி 3.5 கிலோ கறி வெட்டி கொடுத்து 70 ரூபா வாங்கினது பெரிய விஷயம். ஓகே கிளம்பலாமா மக்களே? போடலாம். போடு அடித்து போடுமா. கீழே போட்டுறாத, அவசரப்படாத. கரெக்டாக எடுத்துட்டு வர மாதிரி மஞ்சள் தூள் போடாம வாங்கி போடுமா. ஓகே சட்டலுக்கு தப்பிடாத. சட்டல் அப்பா போய் கை கிழிக்கும். சாமி இதுதான் வந்து சேவலுக்கு வந்து இனப்பெருக்க வெதருங்க. ஏங்க மக்களே, அடுத்து பாருங்க கெடாக்கறி வந்து அப்பா எடுத்துட்டு வந்தா பிள்ளைங்க ஆட்டுக்கறி. அது பாருங்க மக்களே, கொழுப்பெல்லாம் வந்துருச்சு. எடுத்துக்க சாமி, தவணே எடுத்துக்கோ. அப்பா அதெல்லாம் சுடுதா? ஆமா சாமி, லைட்டா சுடுது. எடுத்துக்க சாமி, உனக்கு இல்லாமதா சுடுதுடா. சாப்பிடலாமா? எடுத்துக்கோ. ஆல்ரெடி அம்மா கிட்ட வாங்கிக்கியா மக்கள். ஆட்டு கொழுப்பு எப்படி இருக்குதா? அட்டகாசமா இருக்குதுங்க. மக்களே, என்னைக்குமே வந்து இந்த கறியை வந்து நல்லா வந்து எண்ணெயில் வேவிப்போம். அந்த டைம் வந்து அப்படி பண்ணல. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கறியை வந்து எண்ணெயில் வந்து அதிகமாக வந்து இது பண்ணோம் அப்படின்னா கெட்டி ஆயிருமாம்மா. வேண்டாம் விடுங்க.
மிளகு சாந்து நான் கிளறி விட்டு நீ மிளகு சாந்து விட்டு அப்படியே கழுவி விட்டுறலாம். ஏன்னா மிளகு சாந்து டக்குன்னு ஊத்துறது தான் வந்து கறி வந்து இருக்குத்தன்மையாகும். என்ன அட அதைத்தான் பண்ண வேண்டாம். நாங்க மிளகு சாந்து ஊற்றி அப்படியே மிளகு ஊற்றிடலாம். அதுவே விட்டு தண்ணி ஊற்றி வைக்கலாமா? சரி மகளே, அதாவது இடையில பல்லை வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சு அதுக்கப்புறம் மிளகு சாந்து ஊற்றலாம். இல்லை மிளகு சாந்து அடியில் தீஞ்சு போயிரு அடி பிடிச்சி போயிரு அப்படின்னாப்புல கோழி முத்தனு அதான் அதனால இது ஒரு அரை வாக்காடு வேவிட்டு தண்ணியில் வேவிட்டு மக்கள். அந்த அடுப்பு ரொம்ப ஸ்லோவா இருந்துங்காட்டி நம்ம அடுப்பும் போயிருச்சா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பெரியப்பா வீட்டுல இருந்து கடன் வாங்கிட்டு வந்தாச்சு. இது பாருங்க கிளப்பு. ரைட், இதுக்கு மேல குயிக் ஆயிருங்க. போதுமா? போது. ஃபுல்லா வச்சோம்னா இன்னும் பாருங்க. போதுமா? இன்னும் கொஞ்சம் கம்மி. போதுமா? ஓகே மக்கள். அதுக்கடுத்து இங்க பாத்தீங்களா இல்லையா? அடா 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 தெரியுதா? ஜம்முன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா எல்லோ கலர்ல செமையா இருக்குது. இதுல உப்பு போட்டிருக்கோம்ல, லைட்டா தண்ணி மூந்து குடிச்சு செமையா இருக்கு மக்கள். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க, இது வந்து நம்ம தென்னை மரத்திலிருந்து தேங்காய் பறிச்சு அதுல ஆட்டிட்டு வந்த சல்பர் போடாத தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய். பாத்தீங்களா இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊரில் ஊற்றுறோம். எதுக்காக ஊற்றுறோம் அப்படின்னா சேவல் வந்து ரொம்ப கெட்டித்தன்மையான சேவல் அப்படிங்கிறங்காட்டி ஊற்றுறோம். ஊற்றலாமா? அதாவது தேங்காய் எண்ணெய் ஊற்றினா வந்து வெந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மக்களே. அதுக்காக ஊற்றியாச்சு. ஏன்னா 4 கிலோ கறி ரொம்ப ஓல்டான சேவல். ஸோ அந்த காரணத்தினால சரி ஓகே கிளறி விட்டுலாமா? ரைட், கிளறிட்டா? அடியெல்லாம் பிடிக்கல, பரவாயில்ல. நல்லா இதுலேயும் நல்லா கசாசம் வந்துட்டு மாட்டேங்குமோ. வாருங்க மக்களை, அப்படியே சுண்டி போச்சு. பரவாயில்ல. காலையிலேருந்து எல்லாரும் குளிச்சாச்சு, பல்லவி மட்டும் குளிக்கல. வேலை காலையிலேருந்து ஒரே வேலை. கையில பார்த்துக்கிட்டு வேலை. அங்கே வாருங்க மக்களை, அடுத்து பாருங்க. பாயாசத்தை சாரி சேமியா வந்து நெய்யில் வறுத்து வச்சிருக்கோம். அப்படி செம்ம வாசமா இருக்கு. நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏலக்காய் அடிச்சு வச்சிருக்கோம். சர்க்கரையோட ஏலக்காய் அடிச்சு வச்சிருக்கோம். அப்பதான் ஏலக்காய் இடியும் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இங்க பால் வந்து எருமைப்பால் கொதிச்சிட்டு இருக்கு. ஊற்றிடலாம், தண்ணி ஊற்றிடு. அதில் தண்ணி ஆட் பண்ணுற. அப்படி இங்கே வெள்ளை சர்க்கரை, இங்கே நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை. ஓகேங்களா? தரமாக ரெடி ஆகிட்டு இருக்குதுப்பா. ஏமா நல்லா இருக்குதா? அது சூப்பு சூப்பராக இருக்கா? அப்போ ஊற்று, இந்த தொட்டி ஊற்று. பார்த்து கையில் ஊற்றிடாதீங்க. பா உள்ள கையை வைக்க முடியல மக்களே, அந்த அளவுக்கு ஆவி அடிக்குது. போதும் மலை. சூப்பர் சூப்பர் சூப்பர். குடிக்கலாமா? இங்க பாருங்க மக்கள், எல்லோ கலர்ல இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோ குழம்பு. நம்ம தில்லைநாதன் சொல்லிட்டு கவின் மாப்பிள ஊரல் பழைய வீடியோங்க. அந்த கூறுக்கறி எடுத்து கொண்டு போய் சமைச்சிருப்போம்ல. எங்க என்ன ஊரு, அந்த பக்கம் பவானிக்கு அந்த பக்கம் ஒரு ஊர்ல போயிட்டு கூறுக்கறி எடுத்து 10 ரூபா கூறுன்னு சொல்லி எடுத்து கொண்டு போயிட்டு தில்லைநாதன் சொல்லிட்டு ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் சமையல்காரர் ஒருத்தர் சமைச்சு கொடுத்துருப்போம். அப்படியே அப்ப குடிச்சு இந்த மஞ்சள் குழம்பு ரொம்ப நாள் கழிச்சு குடிக்கிறேன். அந்த அன்னைக்கு கையில சூடு பட்டுக்கிச்சு, இந்த அன்னைக்கு கையில சூடு பட்டுருச்சு. ஆஹா கரெக்டாக இருக்குது. ஏன்னா அப்படியே அதுலேருந்து எடுத்து குடிச்சிருந்தா நல்லா இருக்காது. உள்ள தண்ணி ஊற்றிட்டு மேலே வேகிறதுக்கு. அதனால் போட்ட உப்பு வந்து இதோட மிக்ஸ் ஆகி கணக்கான டேஸ்ட் உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ வாருங்களேன், உண்மையாலுமே மஞ்சள் குழம்பு தான். எல்லோ கலர் எப்படி இருக்குது பாருங்க. மஞ்சள் பொடி மட்டும் போட்டு தண்ணியை ஊற்றி உள்ள எந்த ஒரு மசாலாவும் போடாமல் நாட்டுக்கோழியில் இந்த மாதிரி செஞ்சா பண்ண வெறும் வெங்காயம் கறிவேப்பிலை மட்டும் தான் போட்டு உப்பு போட்டிருக்கோம், மஞ்சள் பொடி போட்டிருக்கோம், தண்ணி ஊற்றிருக்கோம். நான் நாட்டு இஞ்சி பூண்டு கூட கிடையாது, எதுவுமே இல்லை. பிளைனாக மக்களே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க மக்கள்ஸே. அதுக்கடுத்து இதுல இவ்வளவு கமிச்சிருக்கு இல்லைங்க, அவ்வளவு சுண்டுச்சான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு சுண்டுல. எல்லாரும் குடிச்சாச்சு, குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் குடிச்சாச்சு. ஸோ குடிச்சது போக மிச்சத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா மிளகு சாந்து ஊத்தியாச்சுங்க. அவ்வளவுதான். என்ன அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு டிராபேக் என்னமா அது நம்ம மிளகு சாந்து தண்ணியா? சரி 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 சரி, மிளகு சாந்து கழுவி வச்ச தண்ணி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ரைட்டு. அதாவது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த இது மட்டும் குறையும், கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அது எப்படின்னு தெரியல. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி. எதுக்கு எவ்வளோ தண்ணினா மிளகு சாந்து வந்து ரொம்ப கெட்டியாக போயிடும். குழம்பு வந்து தண்ணி குழம்பு மாதிரி நம்மளுக்கு வேணும். இப்போ நம்ம குடிச்ச மிளகு சூப்பு அந்த மாதிரி வேணும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணியாச்சு. சூப்பர்மா, கரெக்டாக இருக்கா? இதுதான் கரெக்டான தண்ணி குழம்புக்கு. ரைட். வா, அடுத்து பாருங்க மக்களே, சேமியா பாயாசம் தரமாக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க. ஆஹா, சேமியா பால் பாயாசம். ஓ ஜபரிசிலாம் போடாம. ஓ இது நல்லா இருக்கும் பல்லவி, இது செம்மையா இருக்கும். இது அப்படியே கூலிங்கா வச்சு குடிச்சா இன்னும் செம்மையா இருக்கு. சூடா குடிக்கிறத விட ஆறுனதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு 4 கிலோ குடிச்சா இன்னும் அட்டகாசமா இருக்கு. இங்க பாருங்க.
பாத்தீங்களா கவுளி கூட அடிக்குது. ஹலோ நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? அடுத்த கட்டமாக பாயாசம் டேஸ்ட் பண்றோம். இப்போ டேஸ்டிங் பண்ண எப்படி சாப்பிடுறது? இருந்தாலும் அது அப்பத்திக்கப்ப சாப்பிட்றது தனி. பந்தியில சாப்பிட்றத விட வேக வேக சாப்பிடும்னா போகுது, அதனுடைய சுவையை தனி பண்ணி. சாப்பாடு எப்படி சாப்பிடுறது அது இதுன்னு டேஸ்ட் பண்ணோம்னா எப்படி சுடுதுப்பா சாமி. சூட்டையாற்றுவதற்கு இதுதான் பெஸ்ட் வழி. அம்மாடி வலி வலி இருக்குதுங்க. சீக்கிரம் இது குடிக்கலாமா? பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. நான் கூட சக்கரை அதிகமாக போட்டுருவாப்பின்னு நினச்சா சக்கரை அதிகமாக இல்லைங்க, கரெக்டாக இருக்குது. ஏன்னா சக்கரை அதிகமாக இருந்தால் பாயாசத்துக்கு நல்லா இருக்காது. கம்மியாக இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருக்கு. எதை நான் சொன்னேன், கூலிங்காக குடித்தாதாங்க செம்மையாக இருக்குது. செம்ம. சில நேரங்கள் கழித்து தாய்க்குளமே ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணி காட்டுங்க. அப்படியே எங்கள் அப்பா இங்கே பாருங்க மக்களே, தெரியுதா? சும்மா அப்படியே கொதி, இந்த கடல் அலை மாதிரி கொதி போய்கிட்டு இருக்குது. பயங்கரமாக இதாகிட்டு இருக்குது. பரவாயில்ல, இந்த அடுப்பு சீக்கிரம் ரெடி ஆயிருங்க. அருமை அருமை அருமை. சரி ரைட்டு, எவ்வளோ நேரம் வேகணும்? சரி ரைட். வந்துருக்குதான்னு பாப்போமா? இங்கே ரசி பார்த்தா தெரியுது. சரி சாப்பிட்டே பார்த்தல விடுங்க. சாப்பிட்டே பார்த்தலாம். ஆஹா இன்னும் கெட்டியாக இருக்குதா? இன்னும் வேகணுங்க. நல்லா கசகசன்னு வேவிட்டு குக்கரில் ஓடலான்னு சொன்னாங்க. நான் தான் வேணான்ட்டேன். குக்கரில் ஓட்ட டேஸ்ட் இருக்கான்னு சொன்னேன். இப்போ டேஸ்ட்டும் தெரிவிக்கல. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சு நல்லா வெந்து குழம்பு டேஸ்ட் உள்ளே ஏறணும். அதுக்கப்புறம் வந்து கறி மட்டும் தனியாக அரிச்சு இன்னும் கொஞ்சம் மிளகு சார்ந்திருக்கும், அதோட போட்டு வறுக்கணும், ஃப்ரை பண்ணணும். குழம்பு தனி கறி தனி இன்னும் வேகணும். மக்கள் வெகு நேரங்கள் கழித்து இங்கே பார்த்தீங்களா இல்லையா, கறி வந்து தனியாக பிரிச்சாச்சு. ஜம்முன்னு வெந்துருச்சுங்க, வேற லெவல் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வெங்காய மிளகா போட்டு மிச்சர் மிளகு சாந்து ஊற்றி கொதிக்க வச்சாச்சு. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்திரிச்சுக்கிறேன். பார்த்து அம்மா இன்னும் இருக்குதா? ஓ அதானே வந்தேன். இதை பாருங்க மக்களே, அங்கே இருக்குது பாருங்க. தண்ணி குழம்பு ரெடிங்க. அது குழம்பு தனி, இது கறி தனியாக ரெடியாக ஃப்ரை பண்ணிடலாம். ஓகே. இதில் ஆவி படும்போது சரியாக வலிக்குதுங்க. இங்கே பழுத்தே போச்சுங்க. அப்படியே சூடு வச்சது தெரிய மாட்டேங்க சரியா. தெரியுது பார்த்தீங்களா? ரைட், நல்லா கொதிக்கிட்டோம். சூப்பரு. அடுத்த கட்டமாக குழம்புக்கு வந்து கொத்தமல்லி தலை போட்டாச்சுங்க. அருமை. அடுத்து கறிக்கு கொத்தமல்லி தலை கடைசியாக போட்டுக்கலாம். ஓகே சூப்பர். போடலாமா? ஆஹா செம்ம மக்களே, பார்த்தீங்களா இல்லையா பையனெல்லாம் எப்படி நல்லா இதாக பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? பார்க்குறக்கே செம்மையாக இருக்கா? சாப்பிட்றதுக்கும் மேல் நல்லா தான் இருக்கும். இருமா பிடிச்சிக்கிறேன். கலருங்க. நான் கலர்றது அம்மா வேறு ஒரு கை வேறு சுளுக்கி இருக்குது, அதனால சரி விடுங்க. எப்படி எனக்கு கிளறிட்டு மக்கள் அப்புறம் மீட் பண்ணுறாங்க. ஓகே மக்கள், ஃபைனலி செம்மையாக ரெடி பண்ணியாச்சு. வேற லெவல். ஓகே சாப்பிடலாமா? ஓகே மக்கள் ஹாய் சொல்கிறா. மறண்டியாடா? வணக்கம் மக்கள் சொல்லு. மக்களே முகந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரைட் ரெண்டு விளையாண்டுருக்கானுங்க. ஓகே மக்களே, அடுத்த கட்டமாக பாருங்கள். எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க லைனா. தெரியுதா? எப்படி இருக்கு? டேஸ்ட் நல்லா இருக்கா? ஓகே நல்லா இருக்குதாப்பா? ஓகே சூப்பர். ஓகே மக்கள் எல்லாரும் சாப்பிட்டாங்க. நானும் பலவீனா கடைசி இருக்க கறி இந்த அளவுக்கு வேணும்னு எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எழுதிருப்போம். அதை ஹை ஃப்ளேம் கேஸ்லேயே 1.5 மணி நேரமா? 1.5 மணி நேரம் ஹை ஃப்ளேம் கேஸ்லேயே வந்து வந்திருக்கு. வேற லெவலுங்க. இங்கே பாருங்க, நாட்டுக்கோழினாலே இப்படித்தான் இருக்குது சரிங்களா? நல்லா அது என்ன சொல்கிறது, சேவக்கறி சொல்லவே தேவையில்லை. ரொம்ப தான் கெட்டியாக தான் இருக்குது. ஆனால் வேக்காயெல்லாம் பாருங்கள் மக்களே, சூப்பராக வந்துருச்சு சரிங்களா? ஊற்று பழவே கொண்டா. அடுத்து பாருங்கள் மக்களே, குழம்பு அதில் இருக்குது. அப்படி நம்ம இன்னொரு காண்டி கொண்டா. சரி வாங்க குழம்பு அப்படியே ஒரு டேஸ்ட் பண்ணுவோம். வித்து கறி சொல்லலாமா? ஆஹா செம்மங்க.
நல்லா நல்லா வெந்துருச்சு. 1.5 மணி நேரம் அவ்வளோ வேகமான கேஸில் வேவிச்சா எப்பேற்பட்ட கறியாக இருந்தால் வெந்துதான் ஆகணும். என்னதான் வெந்தாலும் அந்த கெட்டித்தன்மை அப்படியே இருக்கு. ஏன் உண்மையாலுமே செம்ம. அதான் இருக்கா, நாட்டுக்கோழிங்கிறது பிராய்லர் கோழி மாதிரி இருக்காது. எலும்பு தான் அதிகமாக இருக்கு, எலும்புல சதை இருக்கு. பாயாசமா மக்களை அடுத்து பாருங்கள். பாயாசம் இங்க பாட்டு நல்லா இருக்கா? என்ஜாய். எப்படி இருக்கிற ஒரு பாயசம் நூடுல்ஸ் மாதிரி. சாப்பிடுவதில் கவனம் செலுத்திய காரணத்தினால் வீடியோ எடுக்க முடியவில்லை. அதற்காக நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடாதீங்க மக்களே.